ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெய ராதேஷா. ஒருவருடைய குணம் இருக்கு இல்லையா, இது ஒரு 10 விஷயத்தை வைத்து தீர்மானிக்கப்படுது. முதல்ல என்ன அப்படின்னாச்சுன்னா, அவங்களுடைய படிக்கக்கூடிய புஸ்தகம், இதை வச்சு அவங்களுடைய குணம் தீர்மானிக்கப்படுது. இப்போ பகவத்கீதை படிக்கிறாங்களா, இல்லை கற்கண்டு குமுதம் படிக்கிறாங்களா, இதை வச்சு அவங்களுடைய குணம் தீர்மானிக்கப்படுது. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, குடிக்கக்கூடிய நீர், அவங்க எதை குடிக்கிறாங்க, இப்போ ஆல்கஹால் சாப்பிட்றாங்கன்னு வைங்க, அதை வச்சு நம்மளுடைய குணம் நமக்கு தீர்மானம் செய்யப்படுது. இப்போ மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா சகவாசம். நம்ம யார் கூட சகவாசம் வச்சுருக்கிறோம், தீவிரவாதி கூடவா, இல்லை ஒரு நல்ல பக்தர்கள் கூடவா, துளசி பிரபு மாதிரி பக்தர்கள் கூடவா, இதை வச்சு நம்மளுடைய குணம் தீர்மானம் செய்யப்படுது. அடுத்தது நாலாவது பார்த்தீங்கன்னா தேசம். ஏன்னா தேசத்தை வச்சு குணம் தீர்மானம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஆப்கானிஸ்தானில் இருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம், கையில் மிஷின் கண்ணை வச்சுட்டு அப்படியே இருந்திருப்போம், பார்த்தீங்களா? அப்போ தேசத்தை வச்சும் நம்மளுடைய குணம் தீர்மானம் செய்யப்படுது. அதற்கு அடுத்தது காலம். காலம் செய்த கோலம் அப்படின்னு நம்ம பாட்டெலாம் பாடியிருப்போம், சரிங்களா? ரொம்ப அமைதியாக இருந்திருப்போம். அந்த காலத்தினால சில நேரம் நம்ம அப்படியே பெரிய ரவுடியாக மாற வேண்டியது இருக்கும். அப்போ காலத்தினாலேயும் நம்மளுடைய குணம் தீர்மானம் செய்யப்படுது. அடுத்தது கர்மத்தினாலேயும் தீர்மானம் செய்யப்படுது. என்ன பாவம் செய்து தொலைச்சேன்னு தெரில, இன்னைக்கு இந்த பாவத்தை நான் செய்துட்டேன் அப்படின்ட்டு கர்மத்தினாலே நம்மளுடைய குணம் தீர்மானிக்கப்படுது. ஏழாவது பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பிறப்பினால தீர்மானம் செய்யப்படுது. இப்போ நம்ம பின்லேடனுக்கு பிறந்திருந்தோம்னா எப்படி இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. அப்போ பிறப்பினாலையும் தீர்மானம் செய்யப்படுது. அடுத்தது நினைப்பு. நினைப்புத்தான் புழப்ப கெடுக்கும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ, இப்போ எப்படிடா பக்கத்து வீட்டில் போய் குண்டு வைக்கலாம்னு நினச்சாச்சுன்னா பாருங்க, நம்மளுடைய குணம் நினைப்பின் மூலமாகவும் தீர்மானம் செய்யப்படுது. அதற்கு அடுத்தது 9 சொல்லக்கூடிய மந்திரம். என்ன மந்திரம் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய குணம் தீர்மானம் செய்யப்படும். ஏன்னா கலியுகத்தில் மந்திரத்தை சொல்வதற்கு நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்லித்தான் ஹரிநாமத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தை வைத்தும் நம்மளுடைய குணம் தீர்மானம் செய்யப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கங்கள். நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது? இப்போ காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்றது, இது ஒரு பழக்க வழக்கம். அதை விட்டுட்டு சூரியன் உதித்து அதுக்கு பிறகு ஒரு 3-4 மணி நேரம் கழித்து எந்திரிச்சு அதில் குளிக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி, இப்படி நம்மளுடைய பழக்க வழக்கத்தினாலேயே நம்மளுடைய குணம் தீர்மானிக்கப்படுது. இப்போது நம்மளுடைய குணத்தை எப்படி சரிப்படுத்திக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. எது கூட சகவாசம் செய்ய வேண்டும் என்று.